இப்போ நம்ம வச்சிருக்கோம். இது 2 வருஷம் மேலே இந்த லிக்விட் ப்ரோ. ஸ்மெல்லே இருக்காது உங்களுக்கு. சார் வந்து நம்ம டைல்யூட் பண்ண தேவையில்லையா? டைல்யூட் பண்ண தேவை ப்ரோ. தெரியுதுங்களா எப்படி பொங்குது? டேரெக்டாக யூஸ் இங்கே பாருங்க ப்ரோ, எப்படி பொங்குது பார்த்தீங்கன்னா, இது சால்ட் எப்படி பொங்குது பாருங்க. தெரியுதுங்களா? ஆனால் கையில் பண்ணக்கூடாது ப்ரோ. கையில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா பண்ணக்கூடாது. ஓகே. ஏன்னா நீங்கள் பார்த்தோன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி எல்லாரும் கேட்கறதால தான் நம்ம கையில் பண்ணி காமிக்கிறோம். ஆனால் கையில் பண்ணக்கூடாது. ஏன்னா வெட்டிக்காய் ஏதாவது வந்துன்னா இருக்கும். நமக்கு வெட்டிக்காய் எதுவும் இல்லை, நம்ம ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னும் இல்லை, அதனால நம்ம பண்ணுறோம். சப்போஸ் கையில் பட்டாலும் கையை கழுவிக்கணும். நிறைய பேர் ஆசிட்ல வந்து கழுவாங்க. ஆமாம், அப்போ வந்து ஒரு காட்ட ஒரு ஸ்மெல் வரும், அந்த மாதிரி எதுவும் வராது. ஆமாம், நிறைய பேர் கேட்பாங்க இது ஆசிடான்ட்டு. ஓகே. லெமனும் ஆசிட் தான், எல்லாமே ஆசிட் தான். ஓகேங்களா? இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பேஸ்ட் தான். ஓகேங்களா? ஆனால் ஆசிட்ல நிறைய டைப் இருக்கு. நீங்க ஆசிடான்னு கேட்கறது எதை வச்சு கேட்பீங்கன்னா, சிம்டம்ஸ் வச்சு. இப்போ போட்டா அப்படியே மூச்சு திணறும், கண்ணெரிச்சல் வரும், அங்கே நிற்கவே முடியாது. கண்ணுங்களா? இப்போ நீங்களும் இங்கே இருக்கீங்க, நானும் இங்கே இருக்கேன். ஓகேங்களா? நம்ம பண்றோம், ஸ்மெல் இருக்காது, ஸ்மெல்லே இருக்காது நம்ம பொறுத்த வரைக்கும். அதுவே இங்கே ஏதாவது ப்ளீச்சிங் ஏதாவது போட்டு அவங்க ஏதாவது லோக்கல் ஆசிட் போட்டுனாங்கன்னா ஸ்மெல் லைட்டாக இருக்கும். அதுக்காக தான் மஸ்க் பாருங்க. ஸோ இது வந்து நம்ம டைல்யூட் பண்ணால் டேரெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஆமாம் ப்ரோ. இப்போ எப்படி பொங்குது பார்த்தீங்களா? ஓ சூப்பர் ப்ரோ. இப்போ சப்போஸ் பொங்கல்னா தான் மஸ்க் தேவைப்படும் ப்ரோ. ஓகே. அது ஏன்னா இந்த லேயருக்கு மேலே ஒரு பிசு லேயர் இருக்கும். நம்ம இங்கே வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பொங்குச்சுன்னா டேட்டா பண்ணிடலாம் ப்ரோ. சில இடத்துல பொங்காது ஊற்றினா, அப்போ வந்து அது மேலே ஒரு லேயர் இருக்கும், பிசுன்னு எண்ணெய் போல், அந்த ஸ்டிக்கியாக. அதுக்கு மட்டும் தேவைப்படும் ப்ரோ. இந்த பாருங்க, கீழெல்லாம் பாருங்கள் எப்படி கரையில் பாருங்க ப்ரோ. இதெல்லாம் சின்ன சால்ட் அழகாக வந்துடும். ஓகே. மோஸ்ட்லி இதில் துணியில் போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா துணியில் அப்சர்வ் ஆகி நிற்கும்ல. துணி அப்ளை பண்ணுறது துணி தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதில் எடுக்க முடியாது, வேஸ்ட்டாக போகும் லிக்விடு. எப்படி பொங்குது பார்த்தீங்களா ப்ரோ? இதெல்லாம் கொஞ்சம் போக கஷ்டமா இருக்கும் ப்ரோ. ஏன்னா இது ஸ்டிக்கி. மஸ்கில் நம்ம பண்ணோம்ல, இது மேலே மஸ்கில் பண்ண வேண்டியது. இது எல்லாமே மஸ்கில் தான் போவோம், எச்எஸ்ஆர்ல போகாது. மஸ்க்குங்கிறது வந்து ஸ்டிக்கி. ஆமாம், பிசுன்னு கரைக்கு மஸ்க்கு. ஓகேங்களா? எண்ணெய் பிசுக்கு, இந்த சோப்பு கரை, இந்த பாசி பிடிச்சது எல்லாமே வந்து மஸ்க்கு தான். அதுதான் 2 வாங்க சொல்லுவோம் ப்ரோ நம்ம. ஏன்னா மஸ்க்கு வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் நிறைய யூஸ் ஆகும். நம்ம இப்போ எச்எஸ்ஆர் வீடியோ அதுதான் பண்ணுறதில்ல. ஏன்னா மஸ்க்கு வந்து கஸ்டமர் புரிஞ்சவங்க எல்லாம் அதை வாங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் புரியாதவங்க தான் மஸ்க்கு பற்றி தெரியல, அவங்களுக்கு தான் நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய அழுக்காக இருந்தாலும் ஜஸ்ட் ஆமாம் மினிட்ஸில் வந்து க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சம் இப்போ நம்ம டிமாண்ட்றதால இங்கே நம்ம வேகமாக பண்ணுற போல் இருக்குது. வீட்டில் இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, துணியில் நினச்சி தடவி ஊற வச்சுட்டு ஏதாவது வேறு வேலை பார்க்கலாம். ஊனதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெமோன்றதால நம்ம இப்போ பண்ணணும் உடனே. ஓகேங்களா? ஏன்னா நம்ம அடுத்தடுத்து வீடியோ பண்ணணும்ல. வீட்டில் இருக்கவங்க ரொம்ப ஈஸி ப்ரோ. நம்ம பண்ணுறத விட அவங்களுக்கு ஈஸி. இதுதான் ரீசன். ஏன்னா அவங்க வீடு ஊற வச்சுட்டு போகலாம். புரியுதுங்களா? எவ்வளோ நேரம் சொன்னால் பண்ணலாம். இதே நம்ம இன்னொருத்தவங்க வீட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. அதுதான் அப்படியே கரைஞ்சிடும் ப்ரோ. ஃபுல்லாக மஸ்க் ஊற்றி இருக்கும். ஓகே. இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி வரணும் ப்ரோ. மஸ்க்குனா ஓகேங்களா? அப்படின்னா வரணும் போமா. இதான் மஸ்க்கு.